எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் கிரேவி வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து பார்த்துடலாமா. இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வதக்கி அரைக்காமல் நம்ம வந்து பச்சையாகவே சேர்த்துக்கலாம். பச்சையாக சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இது நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேவியாக இல்லாமல் ஓரளவுக்கு சாதத்துலலாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம இதை வந்து வைக்க போகிறோம். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ எந்த மாதிரி செய்யலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துடலாமா. நான் 3/4 கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எலும்போடு இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவிக்கு வந்து. இது வந்து தனியாக உப்பு கறிக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் உப்பு கறி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நம்ம பச்சையாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பச்சையாக அரைச்சி சிக்கனில் வந்து சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு வந்து நிறைய எண்ணெய் சேர்க்கணும் அப்படின்றது இல்லை, கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க தாளிப்பு அளவுக்கு. இப்போ எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கோங்க. எல்லா நான்வெஜ்ஜும் குழம்பு என்ன செஞ்சாலும் சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு 2 சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். பட்டை 2, கிராம்பு 2 சேர்த்துக்கோங்க. அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப வாசனையாக இருந்தால் பிடிக்காது இல்லையா, பட்டை கிராம்பு வாசனை. அதுக்காக தான் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அரைச்சோம் இல்லையா பச்சையாக, அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலா தூள் வந்து சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம், சிக்கன் தூள் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன். சிக்கன் மசாலா அது இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் போட்டுட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மல்லித்தூள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் பொதுவாகவே வீட்டில் நான்வெஜ் சமைச்சிங்க அப்படின்னா மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு வந்து எலும்போடு இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா, அதுக்காக தான் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க நம்ம சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சிக்கன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே இந்த சிக்கன் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இல்லையா. அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்றது கிடையாது. சிக்கன் வேக வேக அதுலேயே உங்களுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வரும். அதுக்காக தான் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கழுவி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஊற்றிட்டேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக சிக்கன் வெந்து வந்துடும். அதுக்காக தான் இப்போ நான் மூடி போட்டுட்டு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு சிக்கன் வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். ஓரளவுக்கு சிக்கன் வெந்திருக்கும், உங்களுக்கே தெரியும். வெந்திருந்தது அப்படின்னா திரும்பி நீங்கள் மூடி போட வேண்டாம். மூடி போடாமல் விட்டீங்க அப்படின்னா, போடாமல் விட்டால் தான் உங்களுக்கு கிரேவி வந்து ரெடி ஆகும். திரும்பி நீங்கள் மூடி வச்சிங்க அப்படின்னா தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும், தண்ணி உங்களுக்கு வற்றாது. நீங்கள் மூடி போட போட தண்ணி உங்களுக்கு வற்றாமல் அப்படியே தண்ணியாகவே தான் இருக்கும். அந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திறந்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரேவி பக்குவத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இறக்க போகும்போது கொஞ்சமாக மல்லித்தலை வந்து சேர்த்துக்கோங்க. இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்து உங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்த சமையல் வீடியோவோடு மீண்டும் சந்திப்போம். சரிங்களா, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் இந்த சிக்கன் கிரேவி தான். நம்ம வீட்டில் எப்பயுமே சிக்கன் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் செய்வோம். அடுத்த பதிவில் உங்களுக்கு வந்து சிக்கன் உப்பு கறி எப்படி செய்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஓகே, பாய்.